ஆன்மீக பதிவை பார்த்து மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். நம்ம ஆன்மீக பதிவு சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்று திருவெம்பாவை 5வது பாடல் மற்றும் விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் பல தொகுப்புகளை பாடி அருளினாலும் இந்த மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியையும் பாட வேண்டும் என்கின்ற அற்புதமான விஷயத்தை பெரியவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த திருவாசகத்தை முழுமையாக ஓதுவதால் நமக்கு வாழ்க்கையில் நினைத்த பேற்றினை பெற முடியும் என்பதால் தான் திருவாசகம் முற்றுதல் என்கின்ற ஒன்று எங்கும் எளிமையாக அருள் புரியும் வண்ணம் இறைவன் தந்த பொக்கிஷ வழிபாடு என்று கூட சொல்லலாம். திருவாசகத்தை முழுமையாக அனைத்து பாடல்களையும் நம் அடியார்களை கொண்டோ நம்முடைய இல்லத்திலேயோ அல்லது ஒரு ஆலயத்திலோ வைத்து பாராயணம் செய்வதுதான் திருவாசகம் முற்று ஓதுதல் என்று சொல்வார்கள். இந்த திருவாசகம் முற்று ஓதுதல் செய்யும் போது சிவபெருமானின் அருள் பாடுபவர்களுக்கும் அதை கேட்பவர்களுக்கும் எல்லோருக்குமே பரிபூர்ணமாக அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த திருவாசகத்திலிருந்து திருவெம்பாவை உடைய 5வது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரவாய் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டுஞ்சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசிலோர் எம்பாவாய் ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசிலோர் எம்பாவாய். அதாவது இந்த பாடலின் தாத்பரியம் என்னவென்றால், இந்த 5வது நாளில் பாடலில் ஆரம்பிக்கும் போது மாலரியா நான்முகன் காண மலையினை அப்படின்னு திருவண்ணாமலை பற்றி இங்கு பேசுகிறார் மாணிக்கவாசகர். திருவண்ணாமலை அண்ணாமலையாரைத்தான் இந்த பாடலில் சொல்லக்கூட அவரை சிறப்பாக பேசியிருக்கிறார். திருவண்ணாமலையில் எழுந்தருளிக்கும் மலைக்கும் அங்கே வீட்டிற்கும் அண்ணாமலையானுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. சிவமே மலையாக அமைந்த அற்புதமான திருத்தலம் திருவண்ணாமலை. அதனால்தான் திரு அண்ணாமலை என்று அழைக்கிறோம். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் நமக்கு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். யாருக்கும் காட்டாத திருவடியுடைய பெருமான் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, சிவனுடைய அடிமுடியை காண பிரம்மா மேலே போய் தொலைவுறாரு, கிடைக்கல. கீழே போய் நாராயணன் தொலைவுறாரு, கிடைக்கல. அதுதான் மாணிக்கவாசகர் யாருக்கும் காட்டாத திருவடியுடைய பெருமான் அப்படிங்கிறார். யாருக்கும் காட்டாத திருவடியுடைய பெருமான் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். இறைவன் சிவபெருமான் செல்வத்திற்கோ அதிபதி நான் உன் பாதத்தை நான் பார்த்திருவேன் அப்படின்னு சொன்னா கூட நடக்காது அப்படிங்கிறாரு. நான் கல்விக்கே அதிபதி அப்படின்னு பிரம்மா சொல்றாரு, அப்படின்னாலும் அவரை பார்க்க முடியாது. இறைவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, உண்மையான அன்பு ஒன்று போதும். அவர் ஓடி அருள் புரிந்து விடுவார். அதே அன்பு இல்லாதவர்களிடத்திலே இறைவன் நெருங்கவே மாட்டார், நெருங்கவும் அனுமதிக்க மாட்டார் என்கிறார். இந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய மலை அப்படின்னா திருவண்ணாமலை. பல ஞான தபோதர்களை தன்னிடம் வா என்று அழைக்கும் மலை இந்த திருவண்ணாமலை. பிறப்பதற்கு முக்தி திருவாரூர், தரிசிக்க முக்தி சிதம்பரம், நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் சொன்னால் அது எத்தனை உயர்ந்த தலம் அப்படின்னு பாருங்க.
அக்னி பிளம்பாக ஜோதி வடிவில் எம்பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான மலை இந்த திருவண்ணாமலை. அக்னி சொரூபமாக ஆற்றல் நிறைந்து இருக்கிறார் என்பதனை கோயில் சென்று அந்த கருவறையில் உள்ளவரை தரிசனம் செய்யும் போது இன்றைக்கும் அதை உணர முடியும் என்கின்றனர் பெரியவர்கள். அந்த மலை சிவமாக இருந்தால்தான் கிரிவலம் என்பது சிவபெருமானே வலம் வந்து வழங்கிய பலனை நமக்கு பெற்றுத் தருகிறது. திருவண்ணாமலையின் சிறப்பு, நாம் எங்க இருந்தாலும் எம்மை ஈர்த்து ஆட்கொண்ட பெருமானே என்று சொல்கிறார். அதாவது நாம எங்க இருந்தாலும் ஒரு முறையாவது திருவண்ணாமலை சென்று இறைவனை காண வேண்டும் என்கிறார். அதைதான் இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் சொல்கிறார். சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணரா என்று சொல்கிறார். அதாவது சாதாரணமாக இறைவனை அழைக்காமல் சிவனே சிவனே என்று அரண்டு ஓலமிட்டு பெருமானை வழிபட வா என்று குறிப்பிடுகிறார். சிவனை வழிபட வாருங்கள், அவனுடைய நாமத்தை உள்ளன்போடு கலந்து சொல்லுங்கள், அதுவே பேரின்ப வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் உள்ள தாத்பரிய விளக்கத்தை நமக்கு மாணிக்கவாசகர் எடுத்துரைக்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன்.